மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 29 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரகுராம் வந்துட்டு கோவமாக வராரு, வந்துட்டு அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா அதிர்ச்சியாகி ரகுராமை பார்க்குறாங்க. அப்போ மணி நேரம் ரகுராமை பார்த்து சகல என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு இவ எங்க வர்றா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அப்படி கேளுங்கண்ண, அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை எப்படி பேசினா அப்படின்னு. சகல சொல்றாரு, மணி சொல்றாரு, இங்க பாருங்க சகல, ஏன் இப்படி மாயாவை பேசுறீங்க அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மணி அமைதியா இருக்காரு. அப்ப மாயா சொல்றாங்க, என்னை எங்க போக சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை எப்படி அவமானப்படுத்தின, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன். ஆனா நீ பாட்டுக்கும் மகளிர் ஆணையத்திலேருந்து அழைச்சிட்டு வந்துட்டு என்னை ஊர்க்காரவங்க முன்னாடி அவமானப்படுத்தினியல்ல, இப்ப என்ன தைரியத்துல வீட்டுக்குள்ள வர்ற அப்படின்னு. அப்ப மாயா அமைதியா இருக்க பத்மா சொல்றாங்க, அண்ணா இவ இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு தானே ரொம்ப பெரிய அவமானம். இங்க பாருங்க, இவளால இப்ப அண்ணி வந்துட்டு ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க, தனாவோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிட்டு. இதுக்கு மேலேயும் இவ இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணா? அண்ணா இவளை வீட்டுக்குள்ள இனிமேலும் விடாதீங்க, இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் நம்ம வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம மணி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா என்ன பேசுற அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என் பிள்ளையும் இப்ப நிம்மதி இல்லாம வெளியில கிடக்குறான்னா அதுக்கு இவ தான் காரணம். அண்ணா நீங்க இவளை வீட்டை விட்டு துரத்திடுங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஆமா, சீனுவுக்காகவும் பத்மாவுக்காகவும் தான் நான் இத்தனை நாளும் இவளை வீட்டை விட்டு அனுப்பாம வச்சிருந்தேன். இப்ப அவங்களுக்கு இவளை பிடிக்கல அப்படின்னா இதுக்கு மேலேயும் மாயா இந்த வீட்டுல இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. இங்க பாரு, உன்னோட பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், என் அப்பா நீங்க இருக்கும் பொழுது நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, யாருக்கு யாரு அப்பா, அப்பாங்கிற மரியாதையா நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ மாயா, இதுக்கு மேலேயும் உன் நாடகத்தை போடாம மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சீனு வந்ததோட உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என் புருஷன் சீனுவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற யாரும் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி பத்மா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பத்மா நேரா வந்துட்டு மாயாவை பார்த்து, நீ இவ்வளவு தைரியமா பேசுறன்னா அதுக்கு காரணம் அந்த ஜானகி அண்ணி தான், அவங்க தான் உனக்கு அதிகமா வந்துட்டு இடம் கொடுத்துட்டாங்க. அண்ணா இவளை இதுக்கு மேலே இந்த வீட்டுல வச்சிருக்காதீங்க, நமக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம், இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கண்ணா அப்படின்னு சொல்ல ரகுராம் நேரா அந்த மாயாவை பார்த்து வாடி வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க போக, அப்ப டக்குன்னு நம்ம தனா கத்துறாங்க, அப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் திரும்பி பாக்குறாரு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, என்னாச்சு தனா அப்படின்னு. தனா சொல்றாங்க, அப்பா மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகி தனாவை பாக்குறாரு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா மாயா இந்த வீட்டை விட்டு போனா தானும் போயிருவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்கல்லப்பா, அம்மா பேச்சை எப்பவுமே கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அம்மா வந்துட்டு கண்டிப்பா மாயா வீட்டை விட்டு போனது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க, அதனால தயவு செஞ்சு மாயாவை வீட்டை விட்டு போயிட சொல்லாதீங்க. அம்மா போய் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்ப்பா, ஆனா அவங்களுக்காக நான் இதை கூட பண்ணாம இருந்தேன்னா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்பா நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச. இது கேட்டதோட பத்மா நேரா தனாவை பார்த்து, தனா இன்னைக்கு உங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது உன் வாழ்க்கையோட நல்லதுக்காக மட்டும்தான், அதை பத்தி நீ யோசிச்சு பார்க்காம நீ என்ன மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சித்தி நான் இது எல்லாமே அம்மாவுக்காக தான் பண்றேன், அப்பா தயவு செஞ்சு எனக்காகப்பா மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் நேரா தனாவை பார்த்து, பாத்தியா என் பொண்ணு இவ அப்படின்ட்டு நேரா மாயாவை பார்த்து, பாத்தியா என் பொண்ணு எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றா, பாத்தியா யாரு பேச்சையும் மீறாதவ,
அடுத்தவங்களோட நல்லதுக்கு மட்டும்தான் யோசிக்கிறா. இவ சொன்னதுக்காக மட்டும்தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பத்மா இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரகுராம் நேரா மாயாவை பார்த்து நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்னதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம பாட்டி சொல்றாங்க, என்னப்பா ரகு அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, அம்மா இது வரைக்கும் தனா என்கிட்ட ஒண்ணு கூட கேட்டதே கிடையாது. ஆனா இப்ப முதலா இப்படி கேட்டிருக்கா. நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். இங்க பாரு தனா, உன் விருப்பப்படியே இவ வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னுட்டு நம்ம ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா நேரா பாட்டிய பார்த்து, அம்மா என்னம்மா இதெல்லாம்? இந்த மாயா வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, இப்படியே புலம்பிட்டு இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல. ரகுராம் அவனோட முடிவை சொல்லிட்டான், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நம்ம மாயா நேரா பத்மாவை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயா நேரா தனாவை போய் பாக்குறாங்க. போயிட்டு நேரா தனாவை கட்டி பிடிக்க, அப்ப தனா நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, உன்னை இந்த வீட்டை விட்டு போக விட்டுருவனா அப்படின்னு. மாயா நேரா தனா கிட்ட, எனக்காக பெரியப்பாவையே எதிர்த்து பேசியிருக்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, மாயா நீ எனக்காக என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கே இப்பதான் தெரிஞ்சிச்சு. அப்புறம்தான் நான் உன்னை என்னோட அக்காவா நான் மறுபடியும் ஏத்துக்கிட்டேன். நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க அது தெரிஞ்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில போக விடுவானா? கண்டிப்பா ஒரு நாள் அப்பாவுக்கு தெரிய வரும். அப்ப கண்டிப்பா அவர் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமாந்தனா, கண்டிப்பா பெரியப்பாவுக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்ப கண்டிப்பா அவர் என்ன மகளா ஏத்துப்பாரு. அது நடக்கதான் போகுது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரி மாயா அப்படின்னு. அப்ப மாயா நேரா தனா கிட்ட, இது மாதிரி உன்னையும் கதிரையும் பிரிச்சு விடாததுனால நீ ஹாப்பியா தானே இருக்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா மாயா, நீ மட்டும் அந்த நேரத்துல எதுவும் பண்ணாம இருந்திருந்தா லைஃப் முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் எதுவும் முடிவு பண்ணாம இருக்க, உன் வாழ்க்கையை நான் அப்படியே விட்டுருவேனா அப்படின்னு. இங்க பாரு, உன்னை வந்துட்டு கதிர் ரொம்ப விரும்புறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ கதிரோட மனசை புரிஞ்சுக்கதானா, இப்படியே நீ கதிரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, கதிர் கண்டிப்பா என் மேல கோவத்துல இருப்பான்னு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கதிருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, பெரியம்மாவுக்கு என்ன தெரியுமா ஆசை? நீயும் கதிரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு. அதுக்காக தான் அவங்க இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீ சொல்றத கேளு. நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னா நீ வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழணும். அப்பதான் வந்துட்டு நீ நிம்மதியா இருப்ப, பிரச்சனையே இருக்காது. பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அந்த கதிர் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த தனா சொல்றாங்க, என்னால கதிரை சமாதானப்படுத்த முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதெல்லாம் சுலபமா சமாதானப்படுத்தலாம், அவன் கிட்ட போய் பேசினாலே போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி மாயா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கதிர் வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப மாயா நேரா கதிரை போய் பாக்குறாங்க. அப்ப மாயா நேரா கதிர் கிட்ட, என்ன கதிர் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதான் உன் முகத்திலேயே தெரியுதே நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. என்ன கதிர், லவ்வா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா அத்தனை பேரை எதிர்த்து அந்த காசை வெட்டி போடுறத நிப்பாட்டினியே, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, இடியட், நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா? நீயும் தனாவும் ஹாப்பியா இருக்கணும், அதுக்காக தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, தெரியாம நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, என்ன மாயா பேசுற, என்ன சுத்தமா தனாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா தனாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னைக்கு வந்துட்டு நீ அந்த தனாவை காப்பாத்திருக்க, அந்த கதிர் அரக்கங்கிட்டேருந்து காப்பாத்தின அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அன்னையிலேருந்தே தனாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு உன் மேல கொஞ்சம் இப்ப சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அவ உன்னை ஏத்துப்பா, நீ கொஞ்சம் அவகிட்ட பேசினா மட்டும் போதும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எல்லாமே நீயும் தனாவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்றேன்.
இப்ப பெரியம்மா ஜெயில்ல போய் இருக்க காரணமே உங்க 2 பேரோட வாழ்க்கைக்காகவும் தான். தயவு செஞ்சு பெரியம்மாவை ஏமாத்திராது அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி மாயா அப்படிங்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, அதோட பெரியம்மாவை எப்படியாவது ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துடணும், அதுவும் ஒரு நோக்கமா இருக்கு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எங்களோட வாழ்க்கைய பத்தி மட்டும் நீ அதிகமா யோசிக்கிறியே, உன் வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எனக்கு அந்த சீனுவை பத்தி சரி தெரியும், கண்டிப்பா அவன் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்க மாட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா அந்த கார்த்தி வீட்டை காமிக்கிறாங்க. அந்த கார்த்தி வீட்டுல இருக்காரு, பண்ண வீட்டுல. அப்பன்னு பார்த்து வெளியில சத்தம் கேக்குது, காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. அதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, காலிங் பெல் சத்தம் கேக்குது, யாரா இருக்கும்? ஐயோ, வேற யாரும் வந்து நம்ம உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப வந்துட்டு கதவை திறக்கிறதுக்கு பதிலா ஒரு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. பார்த்தா நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் தான் நிக்கிறாங்க. அப்பதான் கதிர் நினைக்கிறாரு, ஓ, அத்தையும் அப்பாவும் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு கதவை திறக்க அப்ப 2 பேரும் உள்ளார வராங்க. புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் கார்த்தி கதவை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நான் பயந்துட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை வேற யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு நான் பயந்துட்டேன் அத்தை. சரி, நான் காலையிலேருந்து சாப்பிடலத்த அப்படின்னு சொல்ல அப்ப புவனேஸ்வரி சாப்பாடு கொடுக்க கார்த்தி உட்காந்துட்டு சாப்பிட்றாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பா எத்தனை நாளுப்பா இங்கேயே அடைஞ்சு கிடக்குறது, கொஞ்ச நேரமாவது நான் வெளியில போயிட்டு வரேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஏன் போர் அடிக்குது அப்படின்னு காலேஜ் வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரலாமே அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி பாக்குறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, டேய், நீ உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது, நீ இறந்துட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மட்டும் நீ வெளியில போய் யாருக்கிட்டையாவது அகப்பட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், நீ உயிரோட இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம 3 பேரையுமே ஜெயில்ல பிடிச்சு போட்டுருவாங்க, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, சரிப்பா, ஆனா இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுப்பா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, எப்படிப்பா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த ஜானகிய நாளைக்கு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. அங்க போயிட்டு ஓகே ஆகிருச்சுன்னா ஜானகிய சென்ட்ரலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜானகி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த திட்டம் மட்டும் நிறைவேறின பிறகு நீ சுலபமா வெளியில வரலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரித்த அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அது வரைக்கும் நீ யாரு கண்ணிலையும் பற்றாத அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரித்த அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவசரமா கார்த்தி சாப்பிடுறாரு. அப்ப மறுபடியும் வெளியில கதவை தட்டுற சத்தம் கேக்குது. கதவை தட்டுற சத்தம் கேட்டதோட 3 பேருமே பயப்படுறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வேற யாரா இருக்கும், அந்த மகாலிங்கமா தான் இருக்கும். அப்புறம் நம்ம இருக்கிற விஷயம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம பசுபதி சொல்றாரு, சரி, நான் போயிட்டு கதவை திறந்து அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வந்து கதவை திறக்க போறாரு. அப்ப பசுபதிக்கு ஒரு சந்தேகம், யாரா இருக்கும், எதுக்கும் பாத்துருவோம் அப்படின்ட்டு ஜன்னல் வழியா பாக்குறாரு. பார்த்ததோட பசுபதிக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து நிக்கிறது குருபரனும் 4 போலீஸும். அதை பார்த்ததோட பசுபதி ஷாக் ஆகி, ஐயோ, என்ன போலீஸ் வந்திருக்கு, கார்த்தி இங்க இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்ட்டு பசுபதி அங்கேருந்து ஓடி வந்து, அம்மா புவனேஸ்வரி, அந்த குருவரன் போலீஸ் தான் வந்திருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ, என்ன போலீஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பசுபதி சொல்றாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு நேரா ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க ரூமுக்குள்ள. அப்ப நம்ம கார்த்திக்கு செமையா வந்துட்டு விக்கல் எடுக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பசுபதி நேரா போலீஸ் தான் வந்து நின்றாரு அப்படின்னு சொன்னதோட கார்த்தியை போயிட்டு ஒளிய வச்சுக்கிறாங்க. கார்த்திக்கு வந்துட்டு விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. கார்த்தி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றாரு, ஆனா முடியல. இன்னொரு பக்கம் பசுபதி நேரா போயிட்டு கதவை திறக்கிறாரு. அப்ப குருவரன் வந்ததோட பசுபதி கேக்குறாரு, என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பசுபதி சொல்றாரு, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. பசுபதியும் சரி வாங்க சார் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, வாங்க சார், அதான் வந்துட்டு ஜானகியே சரண்டர் ஆயிட்டாலே,
தான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் என்ன சார் ஆச்சு அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அவங்க என்னதான் சரண்டர் ஆனாலும் எங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃப் வேணும், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்போ குருவரன் சொல்கிறாரு, நாளைக்கு வந்துட்டு ஜானகி அம்மாவை நாங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ எங்கள் சைடு ஒரு சில ப்ரூஃப் வேணும், அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரிங்க சார், என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி ரூம்குள்ளே இருக்கும் பொழுது அவருக்கு டக்குன்னு விற்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற சாப்பாடை பார்த்துட்டு குருவரன் வந்து கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இது வந்து எனக்கு அண்ணன் வாங்கிட்டு வந்தது, அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்ததோட தான் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் குருவரனும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அந்த கார்த்தி வந்துட்டு ரூம்லேருந்து விற்கிறாரு. அப்போ டக்குன்னு நம்ம குருவரன் திரும்பி பார்க்க பசுபதி டக்குன்னு விற்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ புவனேஸ்வரி தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அண்ணா விற்காத அண்ணா அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, ஆமாம்மா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் குருவரனும் சரி உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதே நேரத்தில் குருவரன் போனதோட கார்த்தி ரூமை விட்டு வெளியில் ஓடி வந்து தண்ணியை குடிக்கிறாரு. அப்போ பசுபதி கேட்குறாரு, ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவசர அவசரமாக சாப்பிட்டதுல இப்படி ஆகிட்டு நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு, கண்டிப்பாக அந்த குருவரனுக்கு சந்தேகம் வந்திருக்கும், இதுக்கு மேலேயே நீ இங்கே இருக்கிறது ரொம்ப தவறு, உன்னை வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, இவனை வேற எங்க நான் அனுப்புறது அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, பண்ண வீட்டில் இருக்கிறது சேஃப் கிடையாது, இவனை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்கிறாரு, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஓடி ஒளியிற மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த ஜானகிக்கு தண்டனை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஓய்வாக இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அத்தை இது எல்லாமே நான் உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும்டா கார்த்தி, எனக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயத்த தாங்கிக்கிட்டேன்னு தெரியும். அந்த மாயாவும் அந்த ஜானகியும் சேர்ந்து உன்னை வந்து உயிரோட புதைச்சிருக்காங்க, நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றிருக்கேன்னு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமத்தை அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம பசுபதி சொல்கிறாரு, இந்த அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லைம்மா அப்படின்னு. அதுக்கு நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா அந்த அளவுக்கு எனக்கு வெறினா அந்த ஜானகியோட குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு, அதுக்காக தான் கார்த்தியோட உயிரையே நான் ரிஸ்கில் விட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நம்ம நினச்சது நடந்துருச்சுல அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், அந்த ஜானகி ஜெயிலுக்கு போகிறதை என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.